ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸில் லெசன் நம்பர் 7 லைட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லைட் வந்து தமிழில் ஒளியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஃபிசிக்ஸில் லெசன் நம்பர் 1 மெஷர்மெண்ட், லெசன் நம்பர் 2 மோஷன், லெசன் நம்பர் 3 ஃபோர்ஸஸ் அண்ட் லா ஆஃப் மோஷன், லெசன் நம்பர் 4 கிராவிடேஷன், லெசன் நம்பர் 5 வந்து ஒர்க்கு எனர்ஜி பவர், லெசன் நம்பர் 6 வந்து சவுண்டு. ஸோ மொத்தமாக 6 லெசன் வந்து நம்ம படித்து முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து 7வது லெசன் நம்ம லைட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லைட் வந்து எந்த அளவுக்கு முக்கியமான லெசன் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் 2019 குரூப் டி கொஷின் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், மேக்ஸிமமில் 100% கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எதுலேருந்து கேட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, லைட்டு, எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஏன் இந்த 3 லெசன்லேருந்து மட்டும் 2019 குரூப் டியில் கேட்டாங்க அப்படின்னா, இந்த 3 லெசன் தான் உங்களோட 10th என்சிஆர்டி சிலபஸில் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த 3 லெசன் ரொம்ப இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். அந்த 3 லெசனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். ஸோ லைட் என்பது ஒரு வீடியோ பதிவில் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோவையும் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ லைட் என்பது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம வந்து டாப்பிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஸ்க்ரீனில் என்ன மெட்டீரியல் தெரியுதோ அந்த மெட்டீரியல் நம்ம புக்காக சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியலோட ப்ரைஸ் வந்து 800 வரும். 800 பே பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாளுக்குள்ளே கொரியர் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைட்டு தமிழில் வந்து ஒளியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைட்டில் ஒரு சில பேசிக்கான விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லைட் என்பது ஒரு வகையான ஆற்றல். நம்ம சவுண்டுக்கு வந்து எப்படி படித்தோமோ அதே போல் லைட்டும் என்ன தான் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஆற்றல் தான். ஓகேவா? ஸோ இவற்றின் உதவியால் நம்மால் பொருட்களை பார்க்க முடிகிறது. லைட் இஸ் அ ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி விச் ஹெல்ப் அஸ் டு see ஆப்ஜெக்ட். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே எதோட உதவியால் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, லைட்டோட உதவியால் தான் பார்க்குறோம். ஸோ இப்போது ஒரு ரூம் வந்து டார்க்காக இருக்குது, இருட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ரூமில் உங்களால் பொருட்களை வந்து பார்க்க முடியாது. அதுவே அந்த ரூமில் லைட் இருக்குது, அது வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்டாக இருக்கலாம், இல்லை நேச்சுரல் லைட்டாக இருக்கலாம். ஸோ லைட் என்பது இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு பொருட்களை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதை தான் இந்த பாயிண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. லைட் என்பது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி which help us to see object. ஓகே, லைட் என்பது ஒரு வகையான ஆற்றல். ஸோ இவற்றின் உதவியால் தான் நம்மளால் பொருட்களை வந்து பார்க்க முடிகிறது. ஓகேவா? ஸோ லைட் என்பது என்ன ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் என்பது வேக்யூம்லேயும் ட்ராவல் ஆகும். ஸோ போன லெசனில் நம்ம சவுண்ட் வந்து என்ன படித்தோம், சவுண்ட் என்பது ட்ராவல் ஆகிறதுக்கு ஊடகம் என்பது தேவைப்படுகிறது. சாலிடோ, லிக்விடோ, கேஸோ, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஊடகம் இருந்தால் மட்டும்தான், ஒரு மீடியம் இருந்தால் மட்டும்தான் சவுண்டு ட்ராவல் ஆகும். ஆனால் லைட் என்பது வேக்யூமில் கூட, அதாவது வெற்றிடத்தில் கூட போகும்னு சொல்கிறாங்க. ஸோ வெற்றிடத்தில் தான் லைட்டோட ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வெற்றிடத்தில் லைட்டோடைய ஸ்பீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ m/s. ஓகேவா? ஸோ அடுத்தது, when light ray fall on an object, it reflects the light and it reflects the light and the reflected light ray reaches our eyes so that we can see the object. அதாவது ஒளி கதிரானது ஒரு பொருளின் மீது படும்போது, நான் என்ன சொன்னேன், லைட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு பொருளை வந்து பார்க்க முடியும்னு சொன்னேன். சிம்பிள் கான்செப்ட்டுங்க. ஓகேவா? எதனால் ஒரு லைட் இருந்தால் நம்மளால் பொருட்களை பார்க்க முடிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளி கதிரானது ஒரு பொருளின் மீது படும்போது, இதுதான் வந்து ஒளின்னு வச்சுப்போம். இது வந்து வெதர் இட் இஸ் அ ஆர்டிஃபிஷியல் லைட் ஆர் நேச்சுரல் லைட். சன் லைட்டாக இருக்கலாம், இல்லைனா மூன் லைட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஆர்டிஃபிஷியலாக எரியக்கூடிய லைட்டாக இருக்கலாம். ஸோ அந்த லைட் ரேஸ் வந்து ஒரு பொருள் மேலே படும்போது, ஓகேவா, ஸோ லைட் ரேஸ் ஆனது பொருள் மேலே படும்போது அந்த பொருள் ஒளியை எதிரொலிக்கிறது. ஸோ இந்த பொருள் வந்து என்னாகும் பார்த்தீங்கன்னா, அந்த லைட் ரேஸை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும், எதிரொலிக்கும். ஓகேவா? ஸோ எதிரொலித்த ஒளியானது நம் கண்களை வந்தடையும் போது இந்த ரெஃப்ளெக்டட் ரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளோட கண்களை வந்து ரீச் பண்ணுறதுனால நம்ம கண்ணால் இந்த பொருளை வந்து பார்க்க முடிகிறது. இதுதான் ஒரு பொருளை பார்ப்பதற்கான பேசிக் கான்செப்ட். ஒரு லைட் வந்து ஒரு பொருள் மேலே படும். ஸோ அந்த பொருளில் பட்டு லைட் ரே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ரெஃப்ளெக்ட் ஆன லைட் ரே வந்து நம்ம கண்களை வந்து ரீச் பண்ணுறதுனால நம்ம கண்களால் அந்த பொருளை வந்து பார்க்க முடிகிறது. அதை தான் இந்த பாயிண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி வந்து லைட்டோட உதவியால் பொருட்களை பார்க்க முடிகிறதுன்றதை நம்ம படித்தாச்சா? இப்போ அடுத்தது ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் அ லைட்டை பற்றி நம்ம படிக்க போகிறோம்.
ஸோ ஒலி எதிரொலித்தல், ஓகேவா? சவுண்டு ரெஃப்ளெக்ஷனுக்கு நம்ம என்ன படித்தோமோ அதே கான்செப்ட் தான் ஒலி எதிரொலித்தலுக்கும் நம்ம படிக்க போகிறோம். அதாவது லைட் ரெஃப்ளெக்ஷனுக்கும் நம்ம படிக்க போகிறோம், ஓகேவா? ஒலியானது சமமான பரப்பில் பட்டு அதே ஊடகத்தில் எதிரொலிப்பது ஒலி எதிரொலித்தல் ஆகும். இப்போ வந்து ஒரு சமமான ஒரு பரப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சர்ஃபேஸ் வந்து இருக்குது, ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ ஒலி வந்து அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் பட்டு அதே ஊடகத்தில் வந்து எதிரொலிக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து ஏர்னு வச்சுப்போம், இந்த ஊடகம் வந்து ஏர்னு வச்சுப்போம், ஏரோ லிக்விடோ சாலிடோ வேக்யூம் எது வேணால் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் லைட் ரே பட்டு அதே ஊடகத்தில் எதிரொலிப்பது ரெஃப்ளெக்ட் ஆவது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் அ லைட், ஒலி எதிரொலித்தல் அப்படின்னு நம்ம சொல்லும், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸுங்களா, இது வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸு, இது வந்து இன்சிடென்ட் ரே, இதுதான் லைட் ரே வந்து படுகதிர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் லைட் ரே பட்டு அதே ஊடகத்தில் வந்து எதிரொலிக்கிறது. ஸோ இந்த கதிரை தான் நம்ம என்ன சொல்லணும்னா எதிரொலிப்பு கதிர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே? ரெஃப்ளெக்டட் ரேன்னு சொல்லும், இது வந்து படுகதிர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே? இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்லும். இந்த ரெஃப்ளெக்டட் ரேவுக்கும் இன்சிடென்ட் ரேவுக்கும் ரெஃப்ளெக்டட் ரேவுக்கும் நடுவில் சென்டராக 90 டிகிரியில் வந்து ஒரு இமேஜினரி ஒரு கற்பனை கோடு வந்து வரைகிறோம். ஸோ இந்த கற்பனை கோடு பேர் தான் நார்மல் லைன் அல்லது செங்குத்து கோடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கோடை வந்து இமேஜினரியாக நம்ம பயன்படுத்துகிறோம், ஓகேவா? ஸோ இந்த நார்மல் லைனுக்கும் இந்த இன்சிடென்ட் ரேவுக்கும், அதாவது இந்த கற்பனை கோடுக்கும் இந்த படுகதிருக்கும் இடைப்பட்ட கோணத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இன்சிடென்ட் ஆங்கிள், படுகோணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் இந்த கற்பனை கோடுக்கும் கற்பனை செங்குத்து கோடுக்கும் எதிரொலிப்பு கதிருக்கும் இடைப்பட்ட கோணத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரெஃப்ளெக்டட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதாவது எதிரொலிப்பு கோணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா? ஸோ இப்போது இங்கே பாருங்கள், படுகதிருக்கும் செங்குத்து கோடுக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து படுகோணம் எனப்படும், ஓகேவா? ஸோ படுகதிருக்கும் செங்குத்து கதிருக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து படுகோணம். அதே போல் எதிரொலிப்பு கதிருக்கும் செங்குத்து கோடுக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து எதிரொலிப்பு கோணம், ஓகேவா? ஸோ எதிரொலிப்பு கதிருக்கும் இது வந்து செங்குத்து கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து எதிரொலிப்பு கோணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா? ஸோ 2 வகையான ஆங்கிள் வந்து 2 வகையான ரேஸ் வந்து படிச்சிருக்கும், ஓகேவா? ஸோ 3 வகையான லைன் படிக்கிறோம். ஒன்று வந்து இன்சிடென்ட் ரே, இன்னொன்று வந்து ரெஃப்ளெக்டட் ரே, இன்னொன்று வந்து நார்மல் லைன், ஓகேவா? ஸோ அதே போல் இன்சிடென்ட் ரேவுக்கும் நார்மல் லைனுக்கும் இடைப்பட்ட கோணம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் இன்சிடென்ட் ஆங்கிள்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் ரெஃப்ளெக்டட் ரேவுக்கும் நார்மல் லைனுக்கும் இடைப்பட்ட கோணம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரெஃப்ளெக்டட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். படுகோணம் எதிரொலிப்பு கோணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா? இப்போது அடுத்தது லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஒரு ஒளியானது எதிரொலிக்கிறதுக்கு 2 லா வந்து 2 விதி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, ஓகேவா? ஸோ சவுண்டுக்கு நம்ம என்ன படித்தோமோ சேம் அதே 2 விதி தான் இங்கேயும் படிக்கிறோம், ஓகேவா? ஸோ என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா படுகதிர், எதிரொலிப்பு கதிர் மற்றும் செங்குத்து கோடு ஆகிய 3ம் ஒரே தளத்தில் அமைய வேண்டும், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், 3மே, ஸோ படுகதிராக இருக்கட்டும், ரெஃப்ளெக்டட் ரேவா அதாவது எதிரொலிப்பு கதிராக இருக்கட்டும், செங்குத்து கோடாக இருக்கட்டும், இது 3மே உங்களுக்கு எந்த தளத்தில் அமைஞ்சிருக்கு ஒரே தளத்தில் தான் அமைஞ்சிருக்கு, ஓகேவா? அப்போ இன்சிடென்ட் ரே, ரெஃப்ளெக்டட் ரே அண்ட் த நார்மல் லைன் ஆல் ஆர் லை இன் அ சேம் பிளேன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ஆங்கிள் ஈக்குவல் டு த ரெஃப்ளெக்டட் ஆங்கிள், ஓகேவா? அதாவது படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்க வேண்டும் சொல்கிறாங்க, ஓகே? ஸோ படுகோணம்னா என்ன சொன்னேன், அதாவது இன்சிடென்ட் ரேவுக்கும், அதாவது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் லைட் ரே பட்டு அதே ஊடகத்தில் எதிரொலிப்பு தான் எதிரொலிப்பு, ஓகே? இன்சிடென்ட் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்டட் ரேன்னு சொல்லுவாங்க. இந்த இன்சிடென்ட் ரேவுக்கும் ரெஃப்ளெக்டட் ரேவுக்கும் நடுவில் ஒரு 90 டிகிரி லைன் வந்து இமேஜினரியாக வரைகிறோம் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் செங்குத்து கோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இன்சிடென்ட் ரேவுக்கும் செங்குத்து கோடும் இடைப்பட்ட கோணம் தான் இன்சிடென்ட் ஆங்கிள். அதே போல் இந்த செங்குத்து கோடுக்கும் ரெஃப்ளெக்டட் ரேவுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் ரெஃப்ளெக்டட் ஆங்கிள், ஓகேவா? அதாவது இந்த இன்சிடென்ட் ஆங்கிளும் ரெஃப்ளெக்டட் ஆங்கிளும் உங்களுக்கு எப்படி இருக்கணுமா சமமாக இருக்கணுமா. ஸோ இந்த 2 விதி தான் ஒலி எதிரொலித்தலுக்கு மிக முக்கியமான பாயிண்ட், ஓகேவா? ஸோ முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே, ரெஃப்ளெக்டட் ரே, நார்மல் லைன் 3மே சேம் பிளேனில் இருக்கணும். அடுத்தது வந்து இன்சிடென்ட் ஆங்கிளும் ரெஃப்ளெக்டட் ஆங்கிளும் உங்களுக்கு எப்படி இருக்கணுமா சமமாக இருக்கணுமா, ஓகேவா? இப்போ அடுத்தது ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்னா என்ன நம்ம படிக்கணும், ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டுங்க. இப்போ ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுப்போம்,
ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, ஓகேவா. என்ன பண்ணுறோம், ஒரு லைட் ரே வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து படுது, ஓகே. ஒரு லைட் ரே வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து படுது, பட்டு என்ன ஆகிடும், அதே ஊடகத்தில் வந்து எதிரொலிச்சிடும், ஓகேவா. ஆனால் இந்த லைட் ரேவோடைய ஆக்சுவல் பாத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க ஆக்சுவல் பாத்து. இந்த லைட் ரே வந்து ஒரு ஊடகத்தில் பட்டு ஆக்சுவலான பாத் வந்து இதுதான், இப்படி தான் வரணுமே அந்த லைட் ரே. ஆனால் இப்படி வர்றதுக்கு பதிலாக அதே ஊடகத்தில் வந்து என்ன ஆகிடுது, ரெஃப்ளெக்ட் ஆகிடுதுங்களா. இப்போது அந்த லைட் ரேவோடைய ஆக்சுவல் பாத்துக்கும், ஒரு சர்ஃபேஸில் இன்சிடெண்ட் ஆகக்கூடிய லைட் ரேவோடைய ஆக்சுவல் பாத்துக்கும் ரெஃப்ளெக்ட் ஆன பாத்துக்கும் இடைப்பட்ட கோணத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், விலகல் கோணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ படுகதிரானது தன்னுடைய உண்மையான பாதையிலிருந்து விலகுகின்ற கோணம் விலகல் கோணம் ஆகும், ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் இன்சிடென்ட் ரே, இதுதான் இன்சிடென்ட் ரே. இதோட ஆக்சுவல் பாத் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் அது ஆக்சுவலாக வந்து ரெஃப்ளெக்ட் ஆகணும், இப்படி தான் அந்த லைட் ரே வந்து வரணும். ஆனால் இந்த ஆக்சுவல் பாத்தில் இருந்து லைட் ரே வந்து என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சு, ஓகேவா. ஸோ அப்போது இந்த ஆக்சுவல் பாத்துக்கும் ரெஃப்ளெக்டட் பாத்துக்கும் இடைப்பட்ட கோணத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், விலகல் கோணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் சிம்பிள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டி, ஓகேவா. ஸோ இப்போ இன்னொரு பாயிண்ட் இதில் சொல்கிறாங்க, படுகோணம், எதிரொலிப்பு கோணம் மற்றும் விலகல் கோணம், இவை மூன்றின் கூடுதல் எப்பயுமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 180 டிகிரி இருக்குங்க. சிம்பிள் கான்செப்ட். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், 180 டிகிரி இருக்குமா. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இதில் என்னென்ன கோணம் இருக்குது, இன்சிடென்ட் ஆங்கிள் இருக்குது, ரெஃப்ளெக்டட் ஆங்கிள் இருக்குது, அடுத்தது டீவியேஷன் ஆங்கிள் இருக்குது. அப்போது இன்சிடென்ட் ஆங்கிள் அதாவது படுகோணம், ரெஃப்ளெக்டட் ஆங்கிள் அதாவது எதிரொலிப்பு கோணம், அடுத்தது விலகல் கோணம் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், இது மூணுத்தையும் கூட்டும்போது உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வரும். ஸோ இதை வச்சு ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு உங்களுக்கு கணக்கு வந்து கேட்பாங்க. ஒரு பிளேன் மிரரில் இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து 30 டிகிரி, ரெஃப்ளெக்டட் ஆங்கிள் வந்து 30 டிகிரி எனில் விலகல் கோணம் வந்து என்னன்னு கேட்பாங்க, ஓகே. ஸோ இது 30 டிகிரி, இது 30 டிகிரி அப்படின்னா ஸோ 30 + 30 ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, ஓகேவா. ஸோ 30 + 30 எல்லாம் பார்த்தீங்கன்னா 60 ஈக்குவலுக்கு அந்த சைட் போச்சுன்னா மைனஸாக மாறிடும். 180லேருந்து 60 போச்சுன்னா அப்போ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் என்பது நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் என்பது 120 டிகிரின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா. ஸோ சிம்பிளான கணக்கு, இதை வச்சு கொஷின் கேட்பாங்க, அதனால் இந்த கான்செப்டை வந்து பார்த்து வச்சுக்கோம், ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தது இமேஜ்னா என்ன, ஓகேவா. இமேஜ்னா என்ன, மிரர்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு பிளேன் மிரரில் இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி நடக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம கண்டினியூஸாக படிக்கலாம். பிகாஸ் லைட் என்பது மிகப்பெரிய லெசன், அதுவும் இல்லாமல் உங்களோட எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். லைட்டில் இருந்து கொஷின் கேட்காம உங்களுக்கு எக்ஸாமே வராதுங்க, ஓகேவா. அதனால் ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இப்போது இமேஜ்னா என்ன, image is a point where at least two light rays meet or appear to meet, அதாவது குறைந்தபட்சம் 2 லைட் ரே வந்து மீட் பண்ணுற இடத்துல, ஓகேவா, இல்லைனா அப்பியர் பண்ணி மீட் பண்ண வைக்கிற இடத்துல, ஓகேவா. ஸோ அதாவது குறைந்தபட்சம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட லைட் ரேஸ் வந்து மீட் ஆகிற இடத்துல உங்களுக்கு என்ன தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் என்பது தோன்றும், ஓகேவா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மீட் ஆகாமல் நம்ம அப்பியர் பண்ணி மீட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தோன்றும் பார்த்தீங்கன்னா இமேஜ் என்பது தோன்றும். ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ டெஃபினேஷன் புரியல அப்படின்னா லெசன் போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகேவா. குறைந்தபட்சம் 2 ஒளிக்கதிர்கள் சேருகின்ற இடத்தில் பிம்பமானது தோன்றுகிறது. இமேஜ் இஸ் அ பாயிண்ட் வேர் அட்லீஸ்ட் 2 லைட் ரேஸ், அட்லீஸ்ட் 2 ரேஸ்னால் 2 இருக்கலாம், 2க்கு மேற்பட்ட லைட் ரேஸ் வந்து சேர்ற இடத்துல தான் உங்களுக்கு என்ன வந்து ஃபார்ம் ஆகும், இமேஜ் என்பது ஃபார்ம் ஆகும். நான் சொன்ன டெஃபினேஷன் புரியல அப்படின்னா நம்ம பிளேன் மிரரோடைய இமேஜ் ஃபார்மேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும், ஓகேவா. ஸோ இமேஜ்னால் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட லைட் ரேஸ் வந்து சேர்ற இடத்துல தான் இமேஜ் உருவாகும்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போது இமேஜ் வந்து 2 வகையான இமேஜ் வந்து பாசிபிளுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் இமேஜ்னு ஒன்று இருக்குது, மெய் பிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து வெர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லுவாங்க, பொய் பிம்பம் அல்லது கற்பனை பிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ மெய் பிம்பம்னு ஒன்று இருக்குது, பொய் பிம்பம்னு ஒன்று இருக்குது, ஓகே. இமேஜ் வந்து 2 வகைப்படும், ஒன்று வந்து ரியல் இமேஜ், இன்னொன்று வந்து விர்ச்சுவல் இமேஜ். ஸோ இப்போ இந்த ரியல் இமேஜுக்கும் விர்ச்சுவல் இமேஜுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டெஃபினிஷன்லேயே சொன்னேன், 2 லைட் ரே வந்து மீட் பண்ணுற இடத்துல இல்லைனா மீட் பண்ண வைக்கிற இடத்துல இமேஜ் என்பது தோன்றும் சொன்னோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 2 லைட் ரே வந்து மீட் ஆகுது அப்படின்னா
அதை வந்து நம்ம ரியல் இமேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ லைட் ரே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகி போகும்போது மீட்டே ஆகலை, நம்ம வந்து அப்பியர் பண்ணி மீட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம்? விர்ச்சுவல் இமேஜ் நம்ம சொல்லுவோம். ஒளி கதிர்கள் தானாகவே சேருகின்ற இடத்தில் பிம்பமானது மெய்பிம்பம் ஆகும். ஸோ ரியல் இமேஜ் அக்கர்ஸ் வேர் லைட் ரேஸ், ஸோ இந்த பாயிண்ட் வேணாம், த லைட் ரேஸ் ஆக்சுவலி மீட் அட் இமேஜ். ஓகேவா? ஆக்சுவலாக மீட் ஆகிற இடத்துல 2 லைட் ரே இல்லை அதற்கு மேற்பட்ட லைட் ரே வந்து ஆக்சுவலாக மீட் ஆகிற பிம்பம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் இமேஜ். ஓகேவா? ஸோ நம்ம அப்பியர் பண்ணி மீட் பண்ண வைக்கிற இடத்துல தோன்றக்கூடிய இமேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் இமேஜ். ஓகேவா? ஸோ ஒளி கதிர்களை இணைக்கின்ற இடத்தில் தோன்றுகின்ற பிம்பமானது பொய் பிம்பம் ஆகும். இவற்றை திரையில் விழ செய்ய இயலாது. ஓகேவா? ஸோ ரியல் இமேஜ் வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும், ஆனால் விர்ச்சுவல் இமேஜை என்ன பண்ண முடியாது? ஸ்க்ரீனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ ரியல் இமேஜை மட்டும்தான் ஸ்க்ரீனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும், விர்ச்சுவல் இமேஜை ஸ்க்ரீனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ ரியல் இமேஜ்னா என்ன, விர்ச்சுவல் இமேஜ்னா என்ன, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட் ரே மீட் ஆகிற இடத்துல, ஆட்டோமேட்டிக்காக மீட் ஆகிற இடத்துல, ஆக்சுவலாக மீட் ஆகிற இடத்துல உருவாகக்கூடிய இமேஜ் வந்து ரியல். அதே போல் நம்ம அப்பியர் பண்ணி மீட் பண்ண வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல உருவாகக்கூடிய இமேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் இமேஜ். ஸோ விர்ச்சுவல் இமேஜை ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது, ரியல் இமேஜை ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன டெஃபினேஷன் எதுவுமே உங்களுக்கு புரியல அப்படின்னா பிளேன் மிரரோ இல்லை ஸ்பெரிக்கல் மிரரோ, ஓகேவா, சமதள ஆடி இல்லைனா கோள ஆடியோடைய இமேஜ் ஃபார்மேஷன் பார்க்கும்போது இமேஜ்னா என்ன, இமேஜ் எப்படி உருவாகுது, அது வந்து ரியல் இமேஜா விர்ச்சுவல் இமேஜா, எதை வந்து நம்ம ரியல் இமேஜ்னு சொல்கிறோம், எதை வந்து விர்ச்சுவல் இமேஜ்னு சொல்கிறோம், ஸோ ரியல் இமேஜ் எப்படி இருக்கும், விர்ச்சுவல் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லா டீட்டெயிலையும் அடுத்தடுத்த லெசனில் நம்ம பார்க்கும்போது, அதாவது இமேஜ் ஃபார்மேஷன் லெசன் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, இப்போது இமேஜ்னால் என்னென்னு பார்த்தாச்சு, 2 டைப் ஆஃப் இமேஜ் இருக்குன்னு பார்த்தாச்சு. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் மிரரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆடிகளோட வகைகள் என்ன மாதிரியான ஆடிகள் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ முதல் மிரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேன் மிரருங்க. ஸோ 3 வகையாக அதாவது 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேன் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க, சமதள ஆடிகள் அப்படின்னு சமதள ஆடின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெரிக்கல் மிரர். ஸோ ஸ்பெரிக்கல் மிரர்னால் தமிழில் வந்து கோள ஆடி அல்லது கோளக ஆடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சமதள ஆடி என்பது நம்ம நார்மலாக கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி எல்லாமே என்ன தான் பார்த்தீங்கன்னா சமதள ஆடி தான், பிளேன் மிரர் தான் சொல்லுவாங்க. சமதள ஆடி என்பது வழவழப்பான பரப்பில் எதிரொலிப்பின் மூலம் பிம்பத்தை உருவாக்கும். ஓகே, பிளேன் மிரர் இஸ் அ மிரர் விச் ஃபார்ம் அ இமேஜ் பை அ ஃப்ளாட் ரெஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ். இப்போ ஒரு சமதள ஆடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து வெள்ளி பூசப்பட்டிருக்குங்க, ஒரு பக்கம் வந்து மறைச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் வெள்ளி பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சில்வரிங் ஆஃப் அ மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ணாடி எடுத்து ஒரு பக்கத்தில் வந்து நீங்கள் சில்வரிங் பண்ணுறீங்க அப்படின்னா, வெள்ளி பூசப்படுது அப்படின்னா, அந்த மிரர் உங்களுக்கு என்னவாக மாறிடும், உங்களுக்கு வந்து சமதள ஆடியாக, அதாவது மிரராக மாறிடும். ஒரு கிளாஸில் ஒரு பக்கம் வந்து வெள்ளி பூசுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்னவா மாறிடும், மிரராக மாறிடும், சமதள ஆடியாக மாறிடும். ஓகேவா? ஸோ இது தாங்க பிளேன் மிரர். ஸோ ஒரு பக்கம் வந்து வெள்ளி பூசப்பட்டிருக்கும், ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ இதுதான் ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக இருக்கும். லைட் ரே இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் பட்டுதான் உங்களுக்கு வந்து ஒளியானது எதிரொலித்து பிம்பமானது தோன்றுகிறது. ஓகேவா? இப்போ அடுத்த டைப் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் மிரர், கோள ஆடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கோள ஆடி அப்படின்னா சிம்பிளுங்க, கோலம் அப்படின்னாலே ஸ்பியருங்களா. ஸோ கோலம் என்பதனாலே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியரை தான் நம்ம என்ன சொல்லணும், கோலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ஒரு கோள கண்ணாடி பிரதிபலிக்கும் மேற்பரப்பு கோலத்தின் ஒரு பங்காக உள்ளது. அதாவது ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், ஒரு கோள கண்ணாடியோடைய ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் என்பது ஒரு ஸ்பியரோடைய ஒரு பகுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்பியரோடைய ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 2 வகையான மிரர் இருக்குங்க. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க, குழி ஆடி. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் மிரர்னு சொல்லுவாங்க, குவி ஆடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஸ்பெரிக்கல் மிரர்னால் சிம்பிள் கான்செப்ட்டுங்க. வளைந்த ஆடி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா வளைந்து இருக்குங்க. ஸோ ஆடி வந்து உங்களுக்கு நேராக இருந்தது அப்படின்னா, அதாவது ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்குது அப்படின்னா அது வந்து பிளேன் மிரர்னு சொல்லும்.
ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெரிக்கல் டைப்பில் இருக்குது, ஒரு ஸ்பியரோடைய ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ஸ்பெரிக்கல் மிரர் வந்து 2 டைப்பெல்லாம் நம்ம சொல்கிறோம். 2 டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கான்கேவ் மிரர், இன்னொன்று வந்து கான்வெக்ஸ் மிரர். ஸோ கான்கேவ் மிரரை தான் நம்ம தமிழில் குழியாடி நம்ம சொல்கிறோம், கான்வெக்ஸ் மிரரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், குவியாடி நம்ம சொல்கிறோம். ஸோ கான்கேவ் மிரரோடைய இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா கான்வர்ஜிங் மிரர், கான்வெக்ஸ் மிரரோடைய இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா டைவர்ஜிங் மிரர். இதெல்லாம் நம்ம வந்து ஸ்பெரிக்கல் மிரருடைய டீடைல்டு லெசன் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் டைப் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 வகையான மிரர் இருக்குது. ஒன்று வந்து பிளேன் மிரர், இன்னொன்று வந்து ஸ்பெரிக்கல் மிரர். பிளேன் மிரர்னால் என்ன பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அதாவது லைட்டு பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடிய சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அதே போல் லைட்டு பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடிய சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெரிக்கலோடைய அதாவது ஸ்பியரோடைய ஒரு பங்காக இருக்கும். இதுதானே ஸ்பியரு. ஸோ ஸ்பியரோடைய ஒரு பகுதினா இது மட்டும் நம்ம எடுத்துப்போம், ஸ்பியரோடைய ஒரு பகுதி. ஓகேவா, அதாவது ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் என்பது ஸ்பியரோடைய ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஸ்பெரிக்கல் மிரர் நம்ம சொல்லும். ஸோ இப்போ இதை நம்ம 2 வகை பிரிக்கலாம்னு சொன்னேன். அவுட்டர் சைடில் பாலிஷ்டு சர்ஃபேஸ் இருக்குது. அவுட்டர் சைடில் ஸ்பியரோடைய அவுட்டர் சைடில் வெள்ளி பூசப்பட்டிருக்கு. இன்னர் சர்ஃபேஸ் வந்து ரெஃப்ளெக்டிவாக இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கான்கேவ் மிரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் ஸ்பியரோடைய உள்பக்கம் வந்து வெள்ளி பூசப்பட்டு வெளிப்பக்கம் வந்து ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம கான்வெக்ஸ் மிரர்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் நம்ம குழியாடின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஸ்பியரோடைய வெளிப்பக்கம் வந்து வெள்ளி பூசப்பட்டு உள்பக்கம் வந்து எதிரொலிப்பும் பரப்பாக இருக்கக்கூடிய ஆடியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், குழி ஆடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் ஸ்பியரோடைய உள்பக்கம் வந்து வெள்ளி பூசப்பட்டு வெளிப்பக்கம் வந்து எதிரொலிக்கும் பரப்பாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஆடியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், குவி ஆடி நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போது டைப்ஸ் இமேஜ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் மிரர்னால் என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போது இமேஜ் ஃபார்மேஷன் பை எ பிளேன் மிரர். ஸோ பிளேன் மிரரில் எப்படி வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ சிம்பிள் கான்செப்டுங்க. ஓகேவா. ஸோ என்ன சொன்னேன், ஒரு பிளேன் மிரர் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு பிளேன் மிரர் இருக்குன்னு வச்சுப்போம். இதுதான் ஒரு பிளேன் மிரர்னு வச்சுப்போம். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு பென்சிலை வந்து வைக்கிறேன். இதுதான் வந்து ஒரு பென்சிலுங்க. ஓகேவா, பார்க்கறதுக்கு வந்து பென்சில் மாதிரி ஒரு பென்சிலை வந்து நான் வைக்கிறேன். ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இந்த பென்சில் வந்து இந்த பிளேன் மிரரில் பட்டு, ஸோ இந்த பென்சிலோடைய இமேஜ் வந்து இந்த இதில் பட்டு இமேஜ் வந்து உங்களுக்கு பேக் சைடில் வந்து பிளேன் மிரரில் நீங்கள் எந்த பொருள் காமிச்சாலும் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த மிரரில் வந்து தெரியுமா, அது வந்து அந்த இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது நம்ம பார்ப்போம். ஓகேவா. நான் என்ன சொன்னேன், லைட் ரே வந்து மீட் ஆகிற இடத்துல இல்லைனா நம்ம மீட் பண்ண செய்கிற இடத்துல இமேஜ் என்பது ஃபார்ம் ஆகும் நம்ம பார்த்துட்டோம். சிம்பிள் கான்செப்ட்டுங்க. சிம்பிளாக 2 ரேஸை மட்டும்தான் நான் எல்லா இதுக்குமே வந்து 2 ரேஸை மட்டும்தான் வச்சு சொல்லி தருவேன். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம், இதுலேருந்து ஒரு இமேஜ் வந்து போகுதுங்க. ஓகேவா. ஸோ இந்த டிப்லேருந்து ஒரு இமேஜ் வந்து ஸோ ஒரு லைட் ரே வந்து போகுது. ஓகேவா. நான் என்ன சொன்னேன், லைட் ரே வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து எதில் வந்து எந்த ஆங்கிளில் இன்சிட் ஆகுதோ அதே ஆங்கிளில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும், ரெஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகேவா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இமேஜ் ஒரு லைட் ரே வந்து போயிட்டு அதே எப்படி போச்சோ அதே டைப்பில் வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இப்படி போயிட்டு இதே இது சைடில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது இங்கேருந்து ஒரு இமேஜ் ரே வந்து போகுது. ஓகேவா. ஸோ என்ன பண்ணுது, ஸோ இந்த இடத்துல வந்து பட்டு, ஸோ லைட் ரே வந்து இந்த இடத்துல பட்டு, ஓகேவா. ஸோ என்ன ஆங்கிளில் வந்து இன்சிடெண்ட் ஆகுதோ அதே ஆங்கிளில் உங்களுக்கு என்ன ஆகிடும், ரெஃப்ளெக்ட் ஆகுமா. ஓகே. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், ரெஃப்ளெக்ட் ஆன லைட் ரேவை வந்து என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து அது மீட் ஆகலை, நான் ரெஃப்ளெக்ட் ஆன லைட் ரே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த ரெஃப்ளெக்ட் ஆன லைட் ரே வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சுங்களா. ஸோ இந்த 2 லைட் ரே வந்து மீட் பண்ணுற இடத்துல இல்லைனா நம்ம மீட் பண்ண வைக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த இமேஜ் என்பது தோன்றுமா, இந்த இமேஜோட டிப் என்பது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தோன்றுங்க. ஓகே. ஸோ இந்த இமேஜோட டிப் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தோன்றும். ஓகேவா. ஸோ இப்படி தான் ஒரு இமேஜ் என்பது ஃபார்ம் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், ஸோ இங்கேருந்து ஒரு லைட் ரே வந்து போகுது. ஸோ எந்த ஆங்கிளில் வந்து இன்சிடெண்ட் ஆகுதோ அதே ஆங்கிளில் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், ரெஃப்ளெக்ட் ஆகிடும். இந்த இடத்துலேருந்து ஒரு லைட் ரே வந்து போகுது, எந்த ஆங்கிளில் வந்து இன்சிடெண்ட் ஆகுதோ
அதே ஆங்கிளில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ ஒளியோடைய ரெஃப்ளெக்ஷன் என்பது நடந்து போச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன், 2 லைட் ரே வந்து அதுவாக மீட் ஆகிற இடத்துல இல்லை நம்ம மீட் பண்ண வைக்கிற இடத்துல இமேஜ் என்பது ஃபார்ம் ஆகும் தோன்றலாம். ஸோ இப்போ இந்த டிப் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இன்சிடென்ட் ரே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இந்த ரெஃப்ளெக்டட் ரே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ 2 லைட் ரே வந்து மீட் ஆகிற இடத்துல, ஸோ இதுதான் 2 லைட் ரே வந்து மீட் ஆகிற இடம். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த இமேஜ் என்பது ஃபார்ம் ஆகும். இங்கே என்ன இருக்குதோ அது அப்படியே இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? நான் என்ன சொன்னேன், இமேஜ் வந்து இப்போ ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா? ஆக்சுவலாக மீட் ஆகிற இடத்துல உருவாக்கக்கூடிய இமேஜ் வந்து ரியல் இமேஜ். நம்ம மீட் பண்ணி, அதாவது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி மீட் பண்ண வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல உருவாக்கக்கூடிய இமேஜ் வந்து விர்ச்சுவல் இமேஜ் நம்ம சொல்லுவோம். ஸோ பொய்யான பிம்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போது ஒரு பிளேன் மிரரில் இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் மிக முக்கியமான பாயிண்ட், நான் சொன்ன கான்செப்டை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த 5 பாயிண்ட் மட்டும் தான் உங்களோட எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ முதல்ல இங்கே பிளேன் மிரரில் தோன்றக்கூடிய இமேஜ் வந்து விர்ச்சுவலாக ரியலான்னு கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட் ரே வந்து ஆக்சுவலாக மீட் ஆகிற இடத்துல உருவாகிற இமேஜ் வந்து ரியல் இமேஜ். நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா லைட் ரேஸை, அந்த இடத்துல உருவாகக்கூடிய இமேஜ் வந்து விர்ச்சுவல் இமேஜ். இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணீங்க, லைட் ரேஸ் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது ரெஃப்ளெக்டட் ரேஸை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணி இமேஜ் வந்து உருவாகிருக்கு. அப்போது இந்த இமேஜ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், விர்ச்சுவல் இமேஜ், பொய் பிம்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 வகையான இமேஜ் இருக்குது. ஒன்று வந்து ரியலு, இன்னும் வந்து விர்ச்சுவல்னு சொல்லுவாங்க. மெய் பிம்பம், பொய் பிம்பம். ரியல் இமேஜ் எப்பயுமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இன்வெர்ட்டடாக இருக்குங்க, தலைகீழாக இருக்கும். விர்ச்சுவல் இமேஜ் எப்பயுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எரெக்டாக இருக்கும், அதாவது நேரான நிமிர்ந்த பிம்பமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரியல் இமேஜ் எப்படி உருவாகும், விர்ச்சுவல் இமேஜ் வந்து எப்படி உருவாகும், அதாவது ரியல் இமேஜ்னால் என்ன, விர்ச்சுவல் இமேஜ்னால் என்னன்னு நமக்கு தெரியும். ரியல் இமேஜ் எப்பயுமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இன்வெர்ட்டடாக இருக்கும், தலைகீழாக இருக்கும். அதே போல் விர்ச்சுவல் இமேஜ் எப்பயுமே உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எரெக்டாக நேரான நிமிர்ந்த பிம்பமாக இருக்கும். ஓகேவா? ரியல் இமேஜை ஸ்க்ரீனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும், விர்ச்சுவல் இமேஜை ஸ்க்ரீனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ஓகே, முதல் பாயிண்ட் வந்து முடிஞ்சிச்சுங்களா, இமேஜ் வந்து விர்ச்சுவல். ஓகேவா? ஸோ அதை வந்து விர்ச்சுவல் எப்பயுமே என்ன பண்ண முடியாது, ஸ்க்ரீனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. விர்ச்சுவல் இமேஜ் எப்பயுமே எப்படி இருக்குன்னு சொன்னேன், எரெக்டாக இருக்கும், நேரான நிமிர்ந்த பிம்பமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இமேஜோட சைஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பொருள் வந்து ஆப்ஜெக்ட் வந்து என்ன சைஸில் இருக்கோ இமேஜும் அதே சைஸில் தான் இருக்கும். பிளேன் மிரருக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, பிளேன் மிரரில் நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து என்ன சைஸில் வந்து காட்டுறீங்களோ உங்களுக்கு தோன்றக்கூடிய இமேஜும் அதே சைஸில் தான் இருக்கும். ஓகேவா? சேம் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதே போல் லேட்ரலி இன்வெர்ட்டட் அப்படின்னா இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் கண்ணாடியில் போயிட்டு ரைட்டு காமிச்சிங்கன்னா இமேஜ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், லெஃப்ட்டில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டை காட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் லேட்ரலி இன்வெர்ட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் அ இமேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த பிளேன் மிரர் இஸ் சேம். அதாவது நீங்கள் ஒரு பிளேன் மிரரில் இருந்து ஆப்ஜெக்டை வந்து ஒரு 5 மீட்டரில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தோன்றக்கூடிய இமேஜும் எந்த மீட்டர், அதாவது பிளேன் மிரர்லேருந்து அந்த இமேஜ் பேக் சைடில் எவ்வளோ மீட்டரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா 5 மீட்டரில் இருக்கும். அதாவது பிளேன் மிரரில் இருந்து வைக்கக்கூடிய ஆப்ஜெக்டும் தோன்றக்கூடிய இமேஜும் எந்த சைஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ சமதள ஆடியை பொறுத்த வரைக்கும் இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு சமதள ஆடியில் இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் தோன்றக்கூடிய பிம்பம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் இமேஜுங்க. விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னா பொய் பிம்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விர்ச்சுவல் இமேஜ் எப்பயுமே உங்களுக்கு எப்படி இருக்குமா, எரெக்டாக இருக்கும். எரெக்டனா நேரான நிமிர்ந்த பிம்பமாக இருக்கும். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட்ரலி இன்வெர்ட்டட். லேட்ரலி இன்வெர்ட்டட் அப்படின்னா என்ன, லேட்ரலி இன்வெர்ட்டட் அப்படின்னா லெஃப்ட்டு காமிச்சிங்கன்னா ரைட்டு தெரியும், ரைட்டு காமிச்சிங்கன்னா லெஃப்ட்டு தெரியும். அதே போல் நாலாவது என்ன பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் இமேஜ். ஓகே, சேம் சைஸ் இமேஜ். ஆப்ஜெக்ட் வந்து என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில் தான் இமேஜும் இருக்கும். அடுத்தது வந்து சேம் டிஸ்டன்ஸுங்க. பொருளை வந்து சமதள ஆடியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் வைக்கிறீங்களோ அதே தூரத்தில் தான் உங்களுக்கு இமேஜும், சமதள ஆடியிலேருந்து அதே தூரத்தில் தான் இமேஜ் வந்து தோன்றும். சேம் டிஸ்டன்ஸ். இந்த 5 பாயிண்டில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொஷின் என்பது கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதாவது ஒரு பிளேன் மிரரில் இமேஜ் ஃபார்மேஷன் என்பது உங்களுக்கு வந்து கொஷின் கேட்கலாம். அதுக்கப்புறம் அந்த இமேஜ் ஃபார்மேஷன்லேருந்து நீங்கள் என்ன அந்த 5 பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த 5 பாயிண்ட்லேருந்து கொஷின் வந்து கேட்பாங்க. அதனால் இந்த 5 பாயிண்ட்டை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த டாபிக் வந்து போயிடலாம்.
இப்போ இங்கே பாருங்கள், கொஷின் கேட்பாங்க, இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் டைப் கொஷின் கேட்பாங்க கேட்டால் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமதள ஆடியிலிருந்து பிம்பத்தின் தூரத்தை காண்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் அ இமேஜ் ஃப்ரம் த பிளேன் மிரர். ஓகேவா, இப்போ இங்கே வந்து ஒரு நபர் வந்து நிற்கிறாரு. ஓகேவா, ஸோ அவரோட இமேஜ் வந்து மிரருக்கு அந்த சைடில் வந்து தோன்றுது. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, சமதள ஆடியிலேருந்து அந்த அவர் எவ்வளோ தூரத்தில் நிற்கிறாருன்னா 3 மீட்டரில் நிற்கிறாரு. இமேஜ் வந்து உங்களுக்கு எத்தனை மீட்டரில் தோணும், 3 மீட்டரில் தோணும். இதில் 2 டைப் ஆஃப் கொஷின் இருக்குங்க. முதல் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமதள ஆடியிலிருந்து பிம்பத்தின் தூரம், ஓகே, சமதள ஆடியிலிருந்து பிம்பத்தோட தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டருங்க. ஓகேவா, சமதள ஆடியிலிருந்து இமேஜோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர். ரெண்டாவது கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் அ இமேஜ் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டில் இருந்து, பொருளில் இருந்து இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோங்க, இதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டில் இருந்து அந்த இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6 மீட்டர். ஓகேவா, 2 வகையான கொஷின் கேட்பாங்க. ஓகேவா, இப்போ வந்து ஒரு சமதள ஆடி இருக்குதுன்னு வச்சுப்போம். சமதள ஆடி இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு பொருள் வந்து வைக்கிறீங்க. ஸோ இந்த பொருள் வந்து 5 மீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னா, சமதள ஆடியிலிருந்து அந்த இமேஜ் வந்து எவ்வளோ மீட்டரில் தோணும் பார்த்தீங்கன்னா 5 மீட்டரில் தோணும். சப்போஸ் அந்த ஆப்ஜெக்டில் இருந்து அந்த பொருள், அந்த இமேஜ் வந்து எவ்வளோ மீட்டரில் தோணும் பார்த்தீங்கன்னா 10 மீட்டரில் தோணும். ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ அடுத்தது இந்த பிளேன் மிரரில் இன்னொரு டைப் ஆஃப் கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ளெக்ஷன் when two mirror placed at some angle. 2 சமதள ஆடியை ஏதோ ஒரு கோணத்தில் வந்து வைக்கும்போது, இது ஒரு சமதள ஆடி, இது ஒரு சமதள ஆடி. ஓகேவா, அப்போ இதில் வந்து ஒரு இமேஜ் வந்து தெரியுது அப்படின்னா இதில் வந்து எண்ணற்ற இமேஜ் வந்து தெரியும். ஓகே, அந்த கவுண்ட் வந்து கேட்பாங்க, அது வந்து ஒரு ப்ராப்ளமாக கேட்பாங்க. ஓகேவா, நம்பர் ஆஃப் இமேஜ் ஃபார்ம்ட் இஸ் டிபெண்ட் ஆன் த ஆங்கிள் பிட்வீன் த 2 மிரர். 2 சமதள ஆடிக்கு இடைப்பட்ட கோணத்தை பொறுத்து தான் அதில் எத்தனை இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா, இஃப் த ஆங்கிள் பிட்வீன் த 2 மிரர் இஸ் தீட்டா, தென் நம்பர் ஆஃப் இமேஜ் ஃபார்ம்ட் இஸ், அதாவது 2 மிரருக்கு இடைப்பட்ட கோணத்தை வந்து நம்ம டீட்டான்னு சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ இதில் தோன்றக்கூடிய பிம்பத்தின் எண்ணிக்கை நம்பர் இஸ் ஈக்குவல் டு டீட்டா பை 360 டிகிரி. ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 360 டிகிரி டிவைட் பை டீட்டா. ஓகேவா, டீட்டா பை 360 இல்லை, 360 டிகிரி டிவைட் பை டீட்டா. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சமதள ஆடியை ஏதோ ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அதில் தோன்றக்கூடிய பிம்பங்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி டிவைட் பை டீட்டா. நான் ஏன் இங்கே 2 ஃபார்முலா எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 360 டிகிரி டிவைட் பை டீட்டா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் வரக்கூடிய ஆன்சர் வந்து உங்களுக்கு ஈவன் நம்பரில் வருது அப்படின்னா அதில் வந்து ஒன்று மைனஸ் பண்ணிக்கணுங்க. 360 டிகிரி டிவைட் பை டீட்டா போடும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து ஆடில் வருது அப்படின்னா அதை நீங்கள் டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். ஓகே, ஆன்சர் ஈவனில் வருது அப்படின்னா அதுலேருந்து ஒரு கவுண்ட்டை வந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஆன்சர் வந்து ஆடில் வருது அப்படின்னா அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ n என்பது பிம்பங்களின் எண்ணிக்கை ஆகும். இது எப்போதும் ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும். n-இன் மதிப்பு இரட்டைப்படையாக வரும் எனில் அந்த விடையில் ஒன்றை கழித்து விடையை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் சொன்ன கான்செப்ட் வந்து புரிஞ்சுதுங்களா? ஸோ பிம்பங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி டிவைட் பை டீட்டா. ஓகே, டீட்டா என்பது என்ன, 2 மிரருக்கு இடைப்பட்ட கோணத்தை தான் நம்ம டீட்டான்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ வரக்கூடிய ஆன்சர் வந்து ஈவன் நம்பராக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒன்றை கழித்து வந்து எடுத்துக்கணும். ஏன், எப்பயுமே பிம்பங்களின் எண்ணிக்கை வந்து ஒற்றைப்படையில் தான் இருக்க வேண்டும். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இமேஜ் ஃபார்ம்டு இன் அ பேர் ஆஃப் மிரர். ஓகே, டீட்டா என்பது அதாவது 2 கண்ணாடிக்கு இடைப்பட்ட கோணம் வந்து 45 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் இமேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி டிவைட் பை டீட்டா வந்து எவ்வளோங்க 45 டிகிரிங்களா. ஸோ 45ஆல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 8ன்னு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எண் வந்து என்ன வந்திருக்கு, ஈவனில் வந்திருக்கு. ஸோ அப்போ ஈவனில் வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 8லேருந்து ஒன்று கழித்து நம்பர் ஆஃப் இமேஜ் வந்து எவ்வளோங்க 7ன்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், டீட்டா என்பது 40 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ டீட்டா என்பது 40 டிகிரி, அதாவது 2 கண்ணாடிக்கு இடைப்பட்ட கோணம் வந்து 40 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 360 டிகிரி டிவைட் பை 40 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் இமேஜ் வந்து எவ்வளோ வருது, 9 வருது. ஸோ வந்திருக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஆட் நம்பரில் வந்திருக்கு அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே அந்த 9 வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே. ஸோ அடுத்தது ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஹிண்ட் இருக்குது. இந்த ஹிண்ட்டை பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா, ஆடிகளை ஒன்றுக்கு ஒன்று இணையாக வைக்கும்போது அதில் எண்ணற்ற, அதாவது 0 டிகிரிங்க, அதாவது இப்படி ஒரு ஆடி
இப்படி ஒரு ஆடி, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கோணமே இல்லைல்ல, இது ரெண்டுத்துக்கும் அதாவது 2 ஆடி சேர்ந்தால் தான் உங்களுக்கு கோணம் கிடைக்கும். 2 ஆடி வந்து சேராமல் நீங்கள் வந்து ரெண்டுத்துக்கும் பேரலாக வைக்கிறீங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து என்ன 0 டிகிரிங்களா. அப்போ 360 டிகிரி டிவைட் பை 0 போட்டால் உங்களுக்கு என்ன ஆகும், இன்ஃபினிட்டி கிடைக்குமா. அதாவது 2 ஆடியை நீங்கள் பேரலாக வைக்கும்போது, ஒன்றுக்கொன்று இணையாக வைக்கும்போது அதில் வந்து உங்களுக்கு என்ன தோன்றுமா, இன்ஃபனைட் இமேஜஸ் வந்து தோன்றும். அதாவது இன்ஃபினிட்டி எண்ணற்ற பிம்பங்கள் வந்து தோன்றும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுங்க. ஓகேவா. அடுத்தது ஒரு ஆடியில், ஒரு மிரரில் ஒரு ஃபுல் இமேஜ் வந்து தெரியணும் அப்படின்னா ஆடியோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு கேட்பாங்க. ஓகே, ஒரு நபரின் பிம்பமானது முழுவதும் ஆடியில் தெரிவதற்கு அந்த ஆடி குறைந்தபட்சம் அந்த நபரில் பாதி உயரம் வந்து இருக்க வேண்டுங்க. ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து ஒரு 6 ஃபீட் இருக்கீங்கன்னு வச்சுப்போம், நீங்கள் வந்து 6 அடி இருக்கீங்க அப்படின்னா உங்களோட முழு உருவமும் ஒரு ஆடியில் தெரியணும் அப்படின்னா இந்த ஆடியோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 3 ஃபீட் ஆச்சு இருக்கணும். ஓகேவா. ஸோ ஒரு பொருள் வந்து எவ்வளோ உயரம் இருக்கோ அந்த உயரத்தில் பாதி உயரமாச்சு மிரர் இருந்தால் மட்டும்தான் அந்த பொருளுடைய முழு சைஸையும் என்ன பண்ண முடியும், அந்த ஆடியில் வந்து பார்க்க முடியும். இதை வச்சு கணக்கு கேட்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், உதாரணமாக 6 அடி உயரம் உள்ள ஒரு மனிதனின் உருவம் முழுவதும் ஆடியில் தெரிவதற்கு குறைந்தபட்சம் அந்த ஆடி வந்து 3 அடி உயரம் வந்து இருக்க வேண்டும் சொல்கிறான். இதை வச்சு கணக்கு கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா. ஒரு நபருடைய உயரம் வந்து 7 அடிங்க. ஓகேவா. ஸோ இந்த 7 அடி உயரம் கொண்ட ஒரு நபரின் உருவம் சமதள ஆடியில் முழுவதுமாக தெரிவதற்கு ஆடியோட உயரம் வந்து எவ்வளோ இருக்க வேண்டும் கேட்பாங்க. நான் சொல்கிற கொஷின் புரியுதுங்களா. 7 அடி உயரம் உள்ள ஒரு நபருடைய உருவம் வந்து சமதள ஆடியில் முழுவதுமாக தெரிவதற்கு சமதள ஆடியோட உயரம் வந்து குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்க வேண்டும் கேட்க. குறைந்தபட்சம் அதாவது கண்டிப்பாக இது இருக்கணும், இதுக்கு மேலே எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஓகேவா. அப்போது ஒரு நபர் வந்து எவ்வளோ ஹைட் இருக்காரோ அந்த ஹைட்டில் பாதி, அதாவது 3.5 ஃபீட் இருக்கணுங்க. சமதள ஆடி அட்லீஸ்ட் 3.5 ஃபீட் இருந்தால் மட்டும்தான் அந்த 7 அடி உயரமுள்ள நபரோட உருவம் வந்து முழுவதுமாக சமதள ஆடியில் வந்து தெரியும். ஓகேவா. ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பதிவு இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லைட்டோடைய பேசிக்ஸ் வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் லைட் வந்து ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் வந்து பார்த்துட்டோம். லைட் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு என்ன விதிகள் வந்து பயன்படுத்துகிறோன்னு பார்த்துட்டோம். ரெஃப்ளெக்டட் ரேனா என்ன, அடுத்தது வந்து இன்சிடென்ட் ரேனா என்ன, நார்மல் லைனா என்ன, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனா என்ன அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனை பேஸ் பண்ணி ஒரு கணக்கு சொல்லி கொடுத்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம், இமேஜ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் மிரர், என்ன டைப் ஆஃப் மிரர் இருக்குது, பிளேன் மிரர் இருக்குது, ஸ்பெரிக்கல் மிரர் இருக்குது, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை நம்ம படித்தாச்சு. அடுத்தது வந்து ஒரு பிளேன் மிரரில் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பிளேன் மிரரோடைய ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஹிண்ட்டு. ஓகேவா. 2 பிளேன் மிரரை சேர்க்கும் போது அதில் எவ்வளோ இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும், அதுக்கு ஒரு ஃபார்முலா படித்தோம். அடுத்தது வந்து ஒரு சில ஹிண்ட் எல்லாமே நம்ம படித்து முடித்தோம். பிளேன் மிரரை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பெரிக்கல் மிரர், அதாவது கோள ஆடியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ பதிவு வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். ஓகேவா. அதாவது 2-3 லெசன் கூட இல்லை, 4-5 லெசன் கூட லைட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய லெசன் வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒவ்வொரு வீடியோ பதிவும் பொறுமையாக கற்றுக்கோங்க. கண்டிப்பாக ஈஸியாக லைட்டில் இருந்து எந்த கொஷின் கேட்டாலும் ஈஸியாக நம்மளால் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணி விட்டுருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வருஷம் ஃபுல்லாகவே ரயில்வே எக்ஸாம் இருக்குது. ரயில்வே எக்ஸாம் படிக்கக்கூடிய நபர்களுக்கு நம்மளோட வீடியோ வந்து ரெஃபர் பண்ணி விடுங்க. ஓகேவா. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.